வணக்கம் மாணவர்களே, எல்லாம் நலமா இருக்கிறீங்களா? சரிங்க, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பேச்சு வழக்கு சொற்களை நம்ம பார்க்க போறோம். பேச்சு வழக்கு சொற்கள்னா என்னது? சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு நம்ம வீட்டில் நம்ம பயன்படுத்தக்கூடிய மொழி நம்ம தமிழ் மொழி பயன்படுத்துறோம் இல்லையா? தமிழ் மொழியில பேச்சு வழக்கு சொற்களை நம்ம தான் பயன்படுத்துவோம். வந்துட்டியா, சாப்பிட்டியா, இந்த மாதிரி பேச்சு வழக்கு சொற்களை நம்ம வாடிக்கையாக நம்ம பயன்படுத்துவோம். சரிங்களா? அந்த மாதிரி சொற்களை எப்படி நல்ல தமிழ்ல பேசுவது அப்படின்னு தான் இன்னைக்கு பார்க்க போறோம். சரிங்களா? உங்க பாடநூல்ல பாத்தீங்கன்னா பக்கம் 40 பாத்தீங்கன்னா திருத்தி சொல்லுங்கள் அப்படின்ற ஒரு தலைப்புல ஒரு உரையாடல் பகுதி இருக்கும். ஒரு சிறு சிறு குமிழ்கள், உரை குமிழ்கள் இருக்கு. அதுல உள்ளதை நம்ம பார்ப்போங்க. இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, 1வது டீச்சர் வந்துட்டாங்க, சத்தம் போடாதே, பேசாம இரு, அங்க பாரு, உனக்கு தெரியுமா, பேரு என்ன, என்ன வேணும், என்ன பாக்குற, எனக்கு தெரியல, கலரடி, யாரு அவரு, எங்கிட்ட குடு. இதெல்லாம் பொதுவாகவே மாணவர்களாகிய நீங்க வகுப்பறையில சரி வீட்லயும் சரி இந்த மாதிரி சொற்களை தான் பயன்படுத்தி பேசுவீங்க. ஆமா தானுங்களே? இதெல்லாம் நம்ம பேச்சு வழக்கு சொற்கள் சொல்லுவோம். சரிங்களா? இத நம்ம எப்படி நல்ல தமிழ்ல நம்ம பேசுவது, நல்ல தமிழ்ல எப்படி பயன்படுத்துவது, இந்த மாதிரி சொற்களே தான் நீங்க என்ன செய்றீங்கன்னா கட்டுரைகள் எழுதும் போதுதான் பயன்படுத்துறீங்க. அந்த பிரச்சனைகளை களைவதற்காக தான் இந்த திறன் இருக்கு. சரிங்களா மாணவர்களே? இப்ப பாப்போம். பேச்சு வழக்கு சொற்கள் அந்த நம்ம உரைக்குமையில பார்த்தோம் இல்லைங்களா? அந்த சொற்களை தான் இது எல்லாமே டீச்சர் எடுத்து போட்டிருக்கேன். சரிங்களா? டீச்சர் வந்துட்டாங்க அப்படின்றது பேச்சு வழக்க நம்ம எப்படி திருத்தி சொல்லலாம்? ஐயை வந்து விட்டார். பேசாம இரு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அதை நம்ம எப்படி சொல்லலாம்? அமைதியாக இரு. உனக்கு தெரியுமா, நம்ம எப்படி பயன்படுத்தணும்? உனக்கு தெரியுமா. அங்க பாரு, அங்கே பார். என்ன வேணும், என்ன வேண்டும். பேரு என்ன, பெயர் என்ன, என்ன பாக்குற, ஏன் பார்க்கிறாய், எனக்கு தெரியல, எனக்கு தெரியவில்லை, கலரடி, வர்ணம் தீட்டு, யார் அவரு, யார் அவர், என்கிட்ட கொடு, என்னிடம் கொடு. பாத்தீங்களா மாணவர்களே? இதுதான் நம்ம நல்ல தமிழ்ல எப்படி சொற்களை பயன்படுத்துவது. இது பேச்சு வழக்கு சொல். இது நம்ம நல்ல தமிழ்ல எப்படி பேசுறது. சரிங்களா? இதைத்தான் நீங்க என்ன செய்றீங்கன்னா கட்டுரைகளை பயன்படுத்தும் போது, வாக்கியங்களை பயன்படுத்தும் போது இந்த மாதிரி சொற்களை பயன்படுத்துறீங்க. இது பயன்படுத்த கூடாது. சரிங்களா? இந்த மாதிரி நல்ல தமிழ்ல உள்ள சொற்களை தான் நீங்க பயன்படுத்தணும். சரிங்களா மாணவர்களே? விளங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இது ஒட்டு கேள்விகள் ஏதேன்னு இருந்தா நீங்க டீச்சரை தொடர்பு கொள்ளலாம். சரிங்களா? இதுக்கான பயிற்சி நம்ம பார்ப்போம். பயிற்சி நூல் பக்கம் பாத்தீங்கன்னா பக்கம் 48ல இந்த பகுதி இருக்கும். சரிங்களா? பேச்சு வழக்கு சொற்களை திருத்தி எழுதுறது. இதை நீங்க திருத்தி எழுதணும். பாரு அப்படின்னா நம்ம எப்படி சொல்லுவோம்? தமிழ்ல பார் அப்படின்னு சொல்லுவோம். ஆமாவா இல்லையா? அதே போலதான் இதெல்லாம் நீங்க திருத்தி இந்த சொற்களை எழுதணும். அது கீழே பாத்தீங்கன்னா உரையாடல் பகுதி இருக்கும். அந்த உரையாடல் பகுதியை நீங்க திருத்தி எழுதணும். உதாரணத்துக்கு பாருங்க, பூனை மீனை தின்னுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதை நம்ம நல்ல தமிழ் எப்படி எழுதுவோம்? பூனை மீனை தின்றது. சரிங்களா? அந்த மாதிரி எழுதணும். சரிங்களா மாணவர்களே? இது உங்களுக்கு இந்த பேச்சு வழக்கு தொடர்பான பயிற்சி. சரிங்களா? அடுத்தது அதுக்கு அடுத்த பக்கம் பாத்தீங்கன்னா பக்கம் 41 பாத்தீங்கன்னா 2 சொற்கள். ஓகேவா? 2 சொற்கள் கொண்ட வாக்கியத்தை வாசித்து புரிந்து கொள்வர். சரிங்களா? இத பாத்தீங்கன்னா 2 சொற்கள் கொண்ட, இதை நம்ம சொற்றோட நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஏற்கனவே 2 சொற்கள் படிச்சிருக்கோமா இல்லையா? இந்த 2 சொற்கள் எல்லாம் நீங்க வாசிக்கணும். நீங்க எப்படி வாசிக்கணும்? நீங்க வாசிச்சு ஏற்கனவே டீச்சருக்கு ஒரு காணொலி அனுப்புறீங்க இல்லையா? அந்த மாதிரி நீங்க வாசித்து வீடியோ செய்து டீச்சருக்கு நீங்க அனுப்பணும். ஏன்னா உங்களோட வாசிப்பு மிகவும் மோசமா இருக்கு ஐயா. சரிங்களா? அதனால நீங்க கொஞ்சம் வாசிப்பை கவனிச்சுக்கோங்க. டீச்சர் இந்த மாதிரி அடிக்கடி இந்த மாதிரி உங்களை வீடியோ செஞ்சு அனுப்ப சொல்ல போறேன். வாசிப்பு. சரிங்களா? வீட்டுல சரியா வாசிக்கிறது இல்ல, அதனால உங்களுக்கு வாசிப்பு தெளிவா வாசிக்க மாட்டேறீங்க. சரிங்களா? இப்ப இங்க இருக்கிற 2 சொற்கள் எல்லாம் நீங்க தெளிவா வாசிக்கணும். நீங்க வாசிக்கும் போது இந்த லகரம் ரகரம் இதெல்லாம் அழுத்தணும். சரிங்களா? அந்த மாதிரி நீங்க தெளிவா வாசிக்கணும். சரிங்களா? வாசிச்சு டீச்சருக்கு ஒரு காணொலிய அனுப்பணும். ஓகேங்களா? அதன் பிறகு இதுக்கான பயிற்சி பாத்தீங்கன்னா பயிற்சி நூல்ல பக்கம் 49 50 2 சொற்கள்ல வாக்கியம் எழுதணும். 2 சொல்லுதாங்க இருக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, குழந்தை இருக்கு, குழந்தை அழுது. சரிங்களா? குழந்தை அழுதது. அது போல.
சரிங்களா? இந்த மாதிரி 2 சொற்கள் வாக்கியம். அடுத்து பாத்தீங்கன்னா இங்கே பாத்தீங்கன்னா அடுத்த பக்கம் 50ல பாத்தீங்கன்னா 2 சொற்களை கொண்ட வாக்கியங்களை அமைத்திடுக. இங்க ஒரு படம் கொடுத்திருக்காங்க. அந்த படத்தை ஒட்டி 5 வாக்கியங்கள், 2 சொற்கள்ல அந்த வாக்கியங்களை நீங்க அமைக்கணும். மயில் ஆடியது. சரிங்களா? அது போல அதே போலதான் அடுத்து இந்த ஒரு படம் இருக்கு. 2 சொற்கள்ல வாக்கியம், 2 சொல்லுதான் இருக்கணும். விளங்குதுங்களா? ஓவியம் வரைந்தால், பந்து விளையாடினார்கள், பந்து விளையாடினார்கள், 2 சொல் தான். சரிங்களா? அது போல முடியுமா மாணவர்களே? ஓகே, இதுதான் உங்களுடைய பயிற்சி. நீங்க செஞ்சிடணும். சரிங்களா மாணவர்களே? ஏதேனும் உங்களுக்கு கேள்விகள் இருந்தா நீங்க டீச்சரை தொடர்பு கொள்ளலாம். சரிங்களா மாணவர்களே? நன்றி.